வைகுண்ட ஏகாதசி கதை. வைகுண்ட ஏகாதசி என்பது வைஷ்ணவ சமயத்தில் மிகவும் முக்கியமான திருநாளாக கருதப்படுகிறது. இதனை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. புராணங்களின்படி வைகுண்ட ஏகாதசி வரலாறு நாராயணனுக்கும் அவரது அடியார்களுக்கும் இடையேயான தீவிர பாசத்தின் அடையாளமாகும். இதற்கான முக்கிய கதை விஷ்ணு புராணத்திலும் பத்ம புராணத்திலும் கூறப்பட்டுள்ளது. 1. ஒரு சமயம் ஆசுரர் முரன் தேவலோகத்தில் கொடுமையை கிளப்பினான். அவனை அழிக்க மகாவிஷ்ணு போராடினார். போரின்போது மகாவிஷ்ணு துவாரகாவில் துயிலில் இருந்தார். அப்பொழுது ஒரு தெய்வீக சக்தி உருவாகி முரனை அழித்தது. அந்த சக்திதான் ஏகாதசி தேவி ஆகும். 2ஆம் ஏகாதசி தேவி மகாவிஷ்ணுவிடம் பக்தர்களின் துன்பங்களை அகற்றி அவர்களுக்கு மோட்சம் வழங்க முன்பணம் கேட்டார். மகாவிஷ்ணு அதனை ஏற்று, ஏகாதசி நாளில் என்னை உணர்ந்து விரதம் இருப்பவர்கள் தங்கள் பாவங்களை நீக்கிக் கொண்டு வைகுண்டம் அடைவார்கள் என்றார். 3ஆம் இதனால் வைகுண்ட ஏகாதசி என்று பக்தர்கள் உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் அவர்கள் வைகுண்ட வாசலை பரமபத வாசல் சென்று மோட்சத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெரும்பாலான வைஷ்ணவ ஆலயங்களில் பக்தர்களுக்கு பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. இந்த நாளில் உபவாசம் இருந்து பகவானின் திருநாமங்களை உச்சரித்து வழிபடுவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது.